ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். வணக்கம். இன்று மே 28, 2024 மார்க்கெட்டுக்கு தேவையான சில முக்கியமான அப்டேட்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேடிஎம் நேற்று 5% உயர்ந்து அப்பர் சர்க்யூட் போயிருக்கு. சுசுலான் உயர்ந்திருக்கு. இதுக்கான பின்னணி என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட இறுதியில் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பிஎஃப்சி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் இண்டிகேஷன் நம்ம வீடியோவில் 3 நாளைக்கு முன்னாடியே போட்டோன்றது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கி சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அப்டேட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டூரிசம் சம்மந்தம் ஒரு நியூஸு. யூஎன் ஒரு ரிப்போர்ட் அறிவிச்சிருக்காங்க. அதில் டூரிசம்ஸ் அதிகரிச்சுட்டே வருது. இன்டர்நேஷ்னல் டூரிசத்துடைய மதிப்பு சுமார் 1.5 ட்ரில்லியன் அளவுக்கு மீண்டும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பா, மிடில் ஈஸ்ட், அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அண்ட் ஏசியா பசிபிக்லேருந்து இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதனால் என்ன பாசிட்டிவ் நியூஸ்னால், டூரிசம் அண்ட் ட்ராவல் சம்மந்தப்பட்ட பங்குகளுக்கு ஒரு நற்செய்தி, இன்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இண்டிகோ ஏவியேஷன்ஸ், ஈஸ்மை ட்ரிப்ஸ், டூர் பிளானர்ஸ் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இந்த துறை சார்ந்த பங்குகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஸோ தொடர்ந்து இதை கவனிங்க. அடுத்த அப்டேட் ஐஆர்இடே கிட்டேருந்து வந்திருக்கு. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். ஸோ இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி சம்மந்தப்பட்ட பங்குகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பங்குகள்லாம் நல்லா உயர்ந்துக்கிட்டு வருது. இதுலேயும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சிருக்கு ஐஆர்இடே கிட்டேருந்து. என்னென்னா, லாஸ்ட் மந்த் இந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்த நிலையில் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் 2030 மகாரத்னா ஸ்டேட்டஸை இந்த கம்பெனி அடையும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் அடையும் போது கம்பெனியோடைய ஒட்டுமொத்த விநியோக மதிப்பு 25,000 கோடியாக இருந்துச்சு. இது மகாரத்னா ஸ்டேட்டஸை அடையணும்னா சுமார் 1,36,000 கோடி அளவுக்கு எனர்ஜி இவங்க விநியோகம் பண்ணணும். ஸோ இதனால் ப்ராஃபிட் உயரும். இவங்க லோன் புக் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் உயரும். ஸோ இதெல்லாம் உயரும்போது லோன் புக் 2030 1,11,000 கோடி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டார்கெட் ஃபிக்ஸிங்னா, இந்த டார்கெட்டை அடைஞ்சிருச்சுன்னா ஐஆர்இடியை நவரத்னா டு மகாரத்னா ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். அடுத்து டிவிஸ் லேப் Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருக்காங்க. கம்பெனியை நிஃப்டி 50ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தாலும் இப்போது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் Q4 ரிசல்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. கூடவே குளோபல் புரோக்கரேஜ் நிறுவனமான ஜெஃப்ரீஸ் இந்த பங்குடைய டார்கெட்டை 4,050 உயர்த்திருக்காங்க. அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, கம்பெனியோடைய எபிட்டா மார்ஜின் நல்லா இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 30% உயர்ந்திருக்கணும். கஸ்டம் சிந்தசிஸ் சேல்ஸில் 47% உயர்ந்திருக்கு. வருடம் 47%ன்றது ஒரு நல்ல க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபியூச்சர் சேல்ஸ் அண்ட் ஃபியூச்சர் எக்ஸ்போசரை வச்சு தான் இவங்க இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. MM4Jeans நேற்று 12% உயர்ந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனி அறிவித்த போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஏற்கனவே 2008, 2018 1:1 ரேஷியோ போனஸை கொடுத்திருந்த நிலையில் இந்த மாதம் நாளைக்கு Q4 ரிசல்ட்ஸ் அறிவித்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ அதில் போனஸை பற்றி பேசுவோம். போனஸ் தரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் 4Jeans இன் இந்தியா. இந்த கம்பெனிக்கிட்ட 10 பிளான்ஸ் இருக்குது. சுமார் 1,10,000 டன் கெப்பாசிட்டி இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான யூனிட் இவங்ககிட்ட இருக்குது. நசாரா டெக், இதில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்னென்னா, ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 48,84,000 ஷேர்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. இது 6.36% ஆஃப் டோட்டல் ஷேர்ஸ். ஸோ அதனால் இதோடைய ஷேரோடைய வேல்யூ கொஞ்சம் இறக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிஎம் ஏர்போர்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டுங்க. குளோபல் புரோக்கரேஜ் நிறுவனமான ஜெஃப்ரீஸ் இந்த கம்பெனி பங்குகளுக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டாக ₹100 நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ ஆப்சைட் பொட்டன்ஷியல் 15% இருக்குது. இவங்களுடைய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 2 பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க, டெல்லி அண்ட் ஹைதராபாத் ஏர்போர்ட். ஸோ அடுத்த டூரிசம்ஸ் உயர்றதுனால இவங்களுடைய ஏர் டிராஃபிக்கும் உயரும், பிஸ்னஸ் கிளாஸஸும் உயரும். ஸோ இதனால் ப்ராஃபிட்டும் உயருன்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. டூம்ஸ்
ஸ்டேஷனரி மேனுஃபேக்சரான இவங்க 55% நெட் ப்ராஃபிட் உயர்வை அமைச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 159.6 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ 26% உயர்ந்து 1537 கோடியாக இருக்குது. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டபுள் த ரெவன்யூன்னு சொல்லப்படுது. சோம் டிஸ்டிலர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அப்ரூவல் கிடச்சிருக்கு. அது என்னன்னா, தெலுங்கானா ஸ்டேட்டில் இவங்களுடைய பீர்ஸை சேல் பண்ணுறதுக்கான அப்ரூவல் தான் அது. இந்த கம்பெனி Q4 ரிசல்ட்ஸை சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதில் இவங்களுடைய ரெவன்யூ 57% உயர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் அதுவும் ஆஃப்டர் டேக்ஸ் 25% க்ரோத்தில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்குது, சேல்ஸ் நல்லா இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ரெவன்யூ, ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதோடைய பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிகர்ஸ் ஏறப்போகுது. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இதை பை பண்ணலாம். டெக்னிக்கலி ஒரு நல்ல ஜோனாக தான் இந்த பங்கும் இருக்குது. ஐடிசி டிமேஜர் மிகப்பெரிய நியூஸாக பார்க்கப்பட்ட நிலையில் ஐடிசி ஹோட்டலோட டிமேஜரில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா, டிமேஜ் பண்ணதுக்கப்புறம் ஐடிசி பேரண்ட் கம்பெனி கிட்ட 40.7% ஸ்டேக் இருக்கும் அப்படின்னும், அதர் தான் ஹெச்எல்வி அப்புறம் அதர் இன்ஸ்டிடியூஷனல் கிட்ட ஒரு கணிசமான ஸ்டேக் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோட்டல் பிஸ்னஸ் ஐடிசியோடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷனில் 3 to 5% அளவுக்கு தான் வரும். சொல்லப்போனால் ஒரு சின்ன டிவிஷன் தான் ஹோட்டல் பிஸ்னஸ். ஒருவேளை டிமேஜ் நடந்துச்சுன்னா இதோடைய பங்குடைய விலை 12 ரூபாயிலேருந்து 23 ரூபாயாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு பென்னி ஸ்டாக்கு தான் இருக்குன்னு கருதுறாங்க ஜெஃப்ரிஸ். நெக்ஸ்ட்டு லூமெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. அதில் கம்பெனியோடைய ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 22% உயர்ந்து 2637 கோடியாக இருக்குது. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 86 கோடியாக பதிவு பண்ணியிருக்காங்க. கம்பெனி 35 ரூபாவை டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்ரூவல் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் கிடைச்ச உடனே அப்ரூவலுக்கு அடுத்து வர்ற 30 நாட்களுக்குள்ள டிவிடெண்ட்டை கிரெடிட் பே பண்ணுவாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பேடிஎம் நேற்று 5% அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆன நிலையில் அதுக்கான காரணம் என்னென்னா, கம்பெனி இத்தனை நாளாக இன்சூரன்ஸ் ப்ராடக்டை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ஃபோலியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதா அந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது பாசிட்டிவாக பார்க்கப்பட்ட நிலையில், இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நல்லா போகிற நிலையில் எல்லாருமே இதுக்கு பை பண்ணியிருக்காங்க. Q4 ரிசல்ட்ஸில் 550 கோடி நெட் லாஸை பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த கம்பெனி. ஸோ இந்த நியூஸ் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருன்ற நம்பிக்கை இருக்குது. எல்ஐசி ரூபாய் 6 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. கம்பெனியுடைய மேஜர் ஷேர் ஹோல்டரான இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட 96.5% ஸ்டேக் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு சுமார் 3662 கோடி ரூபாய் டிவிடெண்ட் இன்கமாக போய் சேரும். இது ரெண்டாவது மிகப்பெரிய டிவிடெண்டாக பார்க்கப்படுது. முதல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து 2 லட்சம் கோடி டிவிடெண்டாக கிடைக்குது. ரெண்டாவது 3662 எல்ஐசி கிட்டே இருந்து. இதுக்கான ரெக்கார்டு டேட் ஜூலை 19, 2024. இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கடந்த குவார்ட்டரில் இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது 13,763 கோடியாக இருக்குது. கம்பெனியோடைய லாஸ்ட் குவார்ட்டர் இன்கம், டோட்டல் இன்கம் என்னென்னா 2,50,923 கோடியாக பதிவு பண்ணியிருக்காங்க. டிம்கன் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட். டிம்கனுடைய சிங்கப்பூர் கம்பெனி அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை சேல் பண்ண போகிறாங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா மூலமாக. இதோடைய பிளாக் டீலோடைய ஒர்த் 1,875 கோடியாக இருக்கும். இனாக்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட். அது என்னென்னா, ப்ரொமோட்டர் 5% ஆஃப் டோட்டல் ஹோல்டிங்ஸை சேல் பண்ண போகிறாங்க. அடுத்து சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனலைசிஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இதோட டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 74.55 ரூபா. பீனட் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஹை வால்யூமில் நல்ல கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. பட் இதோடைய டார்கெட் ரொம்பவே பக்கத்தில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 80 ரூபா தான் டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட்டை பார்க்கும்போது இது ஒரு அன்ஃபேராக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பொசிஷனல் என்ட்ரி கிடைக்கும். அதுக்கு வீக்லி சார்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஸோ இந்த வீக் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் என்ட்ரி எடுங்க. இப்போ பார்க்குறது அஸ்ட்ராசென்கா. இதோட டெய்லி சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம். ஒரு நல்ல பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே இந்த வீடியோவில் பார்க்கும்போது சேனல் பிரேக் அவுட் நடந்தால் என்ட்ரி எடுத்துருங்க. ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட் கேனலுக்கு வைங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ட்ரி இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நீங்கள் இருந்திருப்பீங்க. 8% ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். மிஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு என்ட்ரி கிடையாது. டார்கெட் 19%.
ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி என்ட்ரிஸ் கிடைக்கும்போது நான் இண்டிகேட் பண்ணுவேன். சொனாட்டா சாஃப்ட்வேர், இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 548 ரூபா 55 பைசா. டெய்லி சார்ட்டில் ஒரு நல்ல ரெக்கவரி கிடைக்கிது. 90 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஹை வால்யூமில் பிரேக்கர் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி கடந்த 12 மாதத்தில் 43% இறங்கியிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த என்ட்ரியில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா 20% உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் 20% பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட் கேனலுக்கு கீழே வைக்கணும். அடுத்து ரெக் லிமிடெட், நம்ம சப்ஸ்கிரைபர் இதில் என்ட்ரி இருக்கான்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த பேட்டர்னை பாருங்களேன், எங்கேயுமே பிரேக் அவுட் இண்டிகேஷன் கிடையாது. ஒரு நல்ல க்ரோத் இருக்குது, நல்ல வால்யூம் இருக்குது. ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை வச்சு என்ட்ரு ஆகலாம். பட் இது அன்ஃபேர்னு சொல்லலாம். ஸோ என்ட்ரி ஆல்ரெடி வச்சுருக்குறாங்க, தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். நியூ என்ட்ரி யாரும் எடுக்க வேண்டாம். ஸ்டாப் லாஸ் 90 டே மூவிங் ஆவரேஜ் கீழே கேண்டில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் வெளியே வரலாம், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். மேலும் என்ட்ரி எடுக்க போகிறவங்க உங்கள் ஓன் அனாலிசிஸை வச்சு என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது. என்னோடய வியூஸ் அண்ட் அனாலிசிஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு HDFC லிமிடெட், இதில் பிரேக் அவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிரேக் அவுட் ட்ரேடில் கரெக்டாக பார்த்து என்ட்ரி இருந்தீங்கன்னா இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. புது என்ட்ரி புல் பேக்குக்கு வெயிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ரீடெஸ்டிங்காவது நடக்கட்டும். ரீடெஸ்ட் நடந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ரீடெஸ்ட் பாயிண்ட் கீழே டார்கெட் 25.7% இருக்கும். அடுத்து பார்க்க போது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ நீங்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெய்லி சார்ட்டை பார்க்குறீங்க. சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. என்ட்ரி எடுக்கிறவங்க எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த பிரேக் அவுட் கேனில் கீழே வச்சுக்கலாம். இன்னும் சில பேர் ரீடெஸ்டிங் நடக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம், அது ரொம்ப நல்லது. பட் ஏன்னா சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்னில் பிரேக் அவுட் கிடச்சிதுன்னா அது எப்போவுமே ரீடெஸ்டிங் நடந்து தான் மேலே போகும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 68 ரூபா 15 பைசா. ஸோ இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.